கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. தப்பிச்சு வந்துட்டேன். இல்லைன்னா அங்கே தோணு எவ்வளவு தொலை பண்றாரு. நானும் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணணும்ல. அவளுக்குள்ள இப்பெல்லாம் நிறைய ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அதனால தனியாக தான் ஃபீல் பண்ணணும். டாடி கூட மம்மி கூட ஃபீல் பண்ணக்கூடாது. என்னடி கீத்து ஏதோ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, நான் ஏற்கனவே ஒரு அரை மென்ட்ல, ஆனா இப்போ என்ன முழு மென்ட்ல ஆக்கிட்டோம். யாரு? வேற யாரும் இல்ல, எல்லாம் ஹேண்ட்ஸம் தான். ஆமா, இன்னைக்கு ஹேண்ட்ஸம் எல்லாரும் டச்சிங் டச்சிங் கிசிங் கிசிங் அப்படிலாம் ஆகி இன்னைக்குள்ள ஒரு ஃபயர் வந்துருச்சு. இந்த ஃபயர் அந்த ஹேண்ட்ஸம்க்கு வந்திருக்குமா? ஆமா, எங்க வந்திருக்கோம். இடிச்சுட்டு நின்னுட்டு இருக்க அவர்கிட்ட ஒரு ரொமான்டிக் லுக்கு. என்னமோ ஏதோ வந்து மேல விழுந்த மாதிரி. சரிங்க பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஒருவேளை ஃபீலே வராதோ? ஒருவேளை அவனா இருப்பாரோ? பேசக்கூடாது. ஹேண்ட்ஸம் உண்மையிலே ஹேண்ட்ஸம் தான். விக்ரம், உண்மையாவே உங்களுக்கு எந்த ஃபீலும் வரலையா? ஆனா பாருங்களேன், எனக்கு ஏதோ ஃபீல் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு லைப்ரரியில நான் வெளில போனேன், என்ன நீங்க பிடிச்சிட்டீங்க. அப்ப கூட எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா ஃபைனலா ஒரு வார்த்தை ஒன்று சொன்ன பாருங்க, உன்னை பார்த்து பேசும்போது உன் கண்ணை தான் பார்த்து பேசணும், வேற எங்கேயும் பார்த்து பேசக்கூடாதுன்னு. ஆனா திருட்டு பயனே, நீ எங்கெங்கேயோ பார்த்துருக்க அப்படிதானே? அப்போ உனக்கும் என் மேல ஏதோ ஒரு ஃபீல் ஆகிருக்கு. ஃபீல் ஆக போகுதானே? என்ன அங்க இங்க பார்த்துருக்க. அப்புறம் இன்னைக்கு 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 தெரியாம நான் உன்கிட்ட லவ் சொல்லியிருக்கேன். ஆனா உண்மையா சொல்றேன், நான் எனக்குள்ள உள்ள ஃபீலிங்க தான் அப்படி சொன்னேன். ஆனா எனக்கே தெரியல என் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட நேரடியா சொல்லுவேன்னு. நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? எப்படிதான் ஃபீலிங்ஸ் இல்லாம போகும்? இருக்கணும்டா, இருக்காமலாம் இருக்கக்கூடாதுடா, அப்பாயிடும்டா. விக்ரம், நானே ஒரு அரமெண்ட்ல யாரை பார்த்தாலும் ஏன்னு பல காமிப்பேன், லபலபலன்னு பேசுவேன். அப்படி இருக்கு எனக்கு நீ மேல இடிச்சது மட்டும் இல்ல, நச்சுன்னு அது இச்சு வச்ச பாரு, அதுல வேற மாதிரி ஃபீலிங்ஸ் தான் வந்துருச்சு. அரமெண்ட்ல எனக்கே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, டேய் நீ எவ்வளவு ஹேண்ட்ஸமா எப்படிலாம் இருக்க, உனக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகாம இருக்காது. ஆகும், ஃபீல் ஆகிருக்கணும், ஆயிருக்கணும் ப்ளீஸ். என்ன ஆச்சு நமக்கு? இப்பெல்லாம் வர வர சரியா தூங்க மாட்டேங்கிறோம். அதை விட முக்கியமா கீதவை பத்தி நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்க திரும்பினாலும் அவ முகமாவே இருக்கு. என்ன நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை நானும் அவளும் இன்னைக்கு எதாச்சும் அப்படி ஆயிடுச்சு, அதனால அப்படி நினைக்கிறேன்னா சரி, அது இன்னைக்கு அப்படி நினைச்சா இதுதான் ரீசன் சொல்லலாம். நேற்றும் எனக்கு அவன் ஞாபகமா இருக்கு, அதுக்கு முந்தின நாள் இப்படி எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. அவன் அம்மா கிட்ட பேசுறதுல இருந்து எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. சேச்சா, நடக்கிறது எல்லாமே ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். இதையே என் மனசை போட்டு ரொம்ப குழப்புது. அப்படின்னா எதுவும் இல்லை, இது ஒரு ஜாலி டைப். அவங்க கண்டிப்பா இதை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கீர்த்து என்கிட்ட வந்து ஐ லவ் யூ விக்ரம்னு சொன்னாங்க. அது இருக்கு. நீ ஹேண்ட்ஸம் மட்டும் இல்லையா, இன்டெலிஜென்ட் பர்சன் தானே. போத குறைக்கு வாத்தி யாரா இருக்க, அப்ப இன்டெலிஜென்ட்டா இல்லாம இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து உன் முன்னாடி நின்று கண்ணை மூடிக்கிட்டு ஐ லவ் யூ விக்ரம் சொன்னேன். ஏன் சொல்லியிருப்பான்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? யோசிச்சிருப்பாரா இல்லையா? யோசியோ, நீ யோசிச்சாதான் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அப்பதான் உனக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் வரும். யோசியோ. இருக்கும் இல்ல அவங்க சும்மா விளையாடுனாங்களா? ஆமா, ஏன்னா அவங்க எப்பவுமே விளையாட்டுத்தனமா தானே இருப்பாங்க, அதனால விளையாடி போலும். இல்லையே, அவ சொல்லும் போது அந்த வார்த்தையில ஒரு உணர்வு இருந்தது. அது ஒரு உணர்வுபூர்வமா என்னை பார்த்து ஐ லவ் யூ விக்ரம்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதான். சரி, இப்போ அவன் என்னை பார்த்து அப்படி சொல்லியிருந்தா கூட நான் இப்ப எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க எங்க, நான் எங்க? சேச்சா, டே விக்ரம், சும்மா எதோ நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட சும்மா விளையாடுறாங்க, அவ்வளவுதான். விளையாடுறாங்க, அதோட நிறுத்திக்கா. உனக்கு அவங்களுக்கும் ஏன் இல்ல, நீ எல்ஐசி பில்டிங்கை வச்சாலும் ஏட்டாது. நீ வேற எங்கேயோ இருக்க, அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸ். நம்ம விஷயம் கேத்துக்கு தெரிஞ்சா நம்ம கிட்ட பேசக்கூட மாட்டான். ஹேண்ட்ஸம்க்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இல்லாம இல்ல. ஏன்னா ஃபீலிங்ஸ் இருக்க போய் தானே நம்ம சப்பிய ஒன் சைடா லவ் பண்ணிருக்காரு. அப்போ ஹேண்ட்ஸம்க்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஃபீலிங்ஸ் நம்ம கிட்டயும் வரும், வராம இருக்காது. கீது முயற்சியுடைய இகழ்ச்சி அடையாருக்கு போயாவது நம்ம விக்ரம்க்கு ஃபீலிங்ஸை கொண்டு வந்துருவோம். ஹேண்ட்ஸம்,
நான் ஏன் தெரியுமா இவ்வளவு நாளா யாரையுமே பார்க்காம லவ் பண்ணாம இருந்திருக்கேன். என் மனசுக்குள்ள எனக்கு வர போறவன் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன். பாரு, நான் நினைச்சது எல்லாமே உன்கிட்ட இருக்குதியா? நானே உன்னை தேடி வந்து பேசுறேன். ஆனா ஒரு வாட்டியாவது நீ என்ன தேடி வந்திருக்கியா? ஆமாமா, தேடி வந்த. இன்னைக்கு உங்க அம்மா வார்த்தையான கூப்பிட்டேன்னு என்ன மிரட்டுறதுக்கு தேடி வந்த பாரு. அதுதான் நீ என்ன தேடி வந்தது. அதை தவிர்த்து கீத்து எங்க இருக்கா அப்படின்னு ஒரு நாள் அதை தேடி வந்திருக்கேன். அப்போ ஜென்டில்மேன்யா, ஒரு ஜென்டில்மேன் தான் எனக்கு லவராவும் புருஷனாவும் வரணும்னு நினைச்சேன். ஒரு ஜென்டில்மேன், ஒரு ஹேண்ட்ஸம், ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன். பாரு, இது எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ எனக்கு ஏத்தவன் நீதானே? நீதான் எனக்கு ஏத்த ஜோடி நீ மட்டும்தான்யா. ஏன்னா என் ஃப்ரெண்டு லதாவை இது வரைக்கும் நீ எடுத்து கூட பார்த்ததில்ல. இன்ட்ரடியூஸ் பண்ணதோட சரி, அன்னைக்கு ஹாய் சொன்ன பார், அதோட அவ்வளவுதான். அவளை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. அப்போ கண்டிப்பா அவன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா என் மேல வராம இருந்துடக்கூடாது, அது தப்பு. என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வரணும், வர வச்சிரும். விக்ரம், அதை இதை நினைச்சிட்டு மனசை போட்டு வீணா குழப்ப வேண்டாம். நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டோம்ல, அவங்களுக்கு எப்படி பொண்ணு பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவங்க ஓகேன்னு சொல்லட்டும், அந்த பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். என் மனசு முதல்ல வந்தது நீலா மட்டும்தான். ஆனால் இப்போ சத்தியமா நீலா மேல எனக்கு எந்த விதமான தப்பான அபிப்பிராயமும் கிடையாது. சொல்ல போனா நீலா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இதுவும் நல்ல ஃப்ரெண்டு தான். நம்ம முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க சொல்லுவோம். அம்மா கிட்ட இதை சொன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா கிட்ட சொல்லுவோம். சரி, டைம் ஆகுது, சீக்கிரம் போய் படுப்போம். காலையில ஸ்கூல் இருக்கலாம், போய் படுப்போம். நீலா இந்த டைம்ல இருக்கு நீலா கால் பண்றாங்க, என்னன்னு தெரியல. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது, என்னன்னு கேட்போம். சொல்லுங்க நீலா, என்னாச்சுங்க இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ விக்ரம் சார், பதறாதீங்க. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன், பட் மறந்துட்டேன். அதனால இப்ப ஞாபகம் வந்தது, அதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன். ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் இருக்கு. அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அதை சொல்லதான் இப்ப கால் பண்ணேன். நாளைக்கு ஃபேர்வெல்? என்னங்க இப்போ சொல்றீங்க? ஆமா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் யார் பண்றது? அதெல்லாம் பசுபதி சார் பார்த்துப்பாங்க சார். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவர் பார்த்துக்கிறாரு, நோ ப்ராப்ளம். நான் இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் டைமுக்கு அப்புறமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம சென்ட் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க இல்லையா, அதனால என்னால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் சார் இப்போ பண்ணுறேன். சாரி, ஈவினிங்கே கால் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், பட் டோட்டலாக மறந்துட்டேன். சாரி சார். இட்ஸ் ஓகே நீலா, பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபங்க்ஷன் தானே, பார்த்துக்கலாம் விடுங்க. நான் எப்போ போல ஸ்கூலுக்கு வரப்போது தானே, நமக்கு என்ன வேலை இருக்கு? ஒன்றும் பெருசாக வேலை இல்லைல்ல, அதான் எல்லாமே பசுபதி சார் பார்த்துக்கிறாருல. ஹலோ விக்ரம் சார், அப்படிலாம் நினச்சி கூலாக இருக்காதீங்க. நீங்கள் பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணதுக்கு காரணமே நாளைக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வரணுமாமா. +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், சாரும் மேமும் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வரணும்னு. நாங்கள் எப்பவும் போல சாரியில் தான் வருவோம், நீங்கள் தான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்துருங்க. ஓகேவா சார்? அது சொல்ல தான் கால் பண்ணேன். என்னங்க புதுசாக ஆர்டர் கொண்டு வரீங்க? சரி, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தானே, வந்துட்டா போகுது. ஓகே சார், கண்டிப்பாக வந்துருங்க. ஓகே சார், நான் வைக்கிறேன். விக்ரம் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், நம்ம கீத்துக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கால் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்களேன். நானே பண்ணிடுவேன் தான். ஆனால் பாருங்களேன், என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவர் கூட போகும்போது நான் வந்து ஃபோனை கையில் வச்சுட்டு இருந்தேன், டென்ஷன் ஆகிடுவாருங்க. அதனால தான் ப்ளீஸ் சார், கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நானா? இல்லைங்க, இந்த நைட் டைம்ல நான் உங்களுக்கு கால் பண்ணா அவங்க வீட்டில் இருக்கவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்க இல்லைங்க? ஐயோ, அப்படிலாம் எதுவும் ஆகாது சார். ஏன்னா கீத்து ஃபோன் அவகிட்ட தான் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக எடுப்பான். இல்லையா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண கூட ஓகே தான். இல்லைங்க நீலா, என்கிட்ட கேட்ட நம்பர் இல்லை. அதுக்கு என்னங்க, நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேனே, நீங்கள் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நானே கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருவேன் தான், பட் அவன் மேலே கோச்சிப்பான். ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜாக போடுறீங்களே, ஃபோன் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணலையேன்னு என் மேலே கோச்சிப்பா சார். அதனால தான் ப்ளீஸ் சார், யோசிக்காம அவளுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. இவங்க வேற ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுறாங்க போல இருக்கு. ஏற்கனவே அவளை நினைச்சு எனக்கு குழப்பமா இருக்கு, இதுல போன் வரையும். என்ன நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாதோ? விக்ரம் சார் ரொம்ப யோசிக்கிறாரு. ஹலோ விக்ரம் சார், விக்ரம் சார். சொல்லுங்க நீலா, லைன்ல தான் இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்பிட்டேன், நீங்க கால் பண்ணிடுங்க. நான் விக்ரம், என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, வச்சிருங்க சார். நீலா நீலா நில்லுங்க. ஹலோ ஹலோ நீலா, வச்சுட்டாங்களா? என்ன இவங்க நம்மள கோத்து விட்டு போயிட்டாங்க? நீலா எப்படி சொல்லிட்டு போன் வச்சுட்டாங்க? இப்போ நம்ம சொல்லலைன்னா கண்டிப்பா நீலா நாளைக்கு திட்டுவாங்க. நீலா ஒரு பக்கம் திட்டுவாங்க, கீர்த்து அவ பாரபட்சமே பார்க்க மாட்டாளே, ஸ்கூலும் கூட பார்க்க மாட்டா, வச்சு செஞ்சிருவான். ஏய் என்னடா, 2 பொண்ணுங்களுக்கு மத்தியில் மாட்டிட்டு இப்படி முடிக்க, இப்போ என்ன பண்ணலாம்?
பேசாம வாட்ஸ்அப்ல சேட்டிங்க போட்டுருவோமா? இல்லையே, அந்த மாதிரி போட்டாலும் கோச்சிப்பாங்கன்னு சொன்னாங்களே. ஃபோன் பண்ணோம், அவங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டா. டேய் விக்ரம், உனக்கு வந்து சோதனை பாடுறான். சரி, வேற வழி இல்லை. நம்ம கேஸுக்கு காலே பண்ணிடுவோம். கடவுளே, எதுவும் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. ஓடுவோம். என்ன ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க? பரவாயில்ல, நான் ஃபோன் பண்ண இவங்க எடுக்கலன்னு சொல்லிடலாம். பரவாயில்ல, அவங்க எடுக்காததும் நல்லதுதான். ஃப்ளோல ஃபீலிங்ஸோட போயிட்டு இருக்கேன். ஆனா நம்மள ஃபீல் பண்ண விட மாட்டாங்களே. போனை போட்டு நொய்யி நொய்யின்னு யார் இந்த டைம்ல? போனை எடுத்துட்டு வச்சுக்க வேண்டியதுதான். ஹலோ, ஹூஸ் திஸ்? ஹலோ ஹலோ ஹலோ, ஹூஸ் திஸ்? ஐயோ, இதுக்கு மேலே விட்டா நம்மளை திட்டிட்டு வாங்க போல இருக்கு. ஃபோன் எடுத்துட்டாங்க, இப்போ கட் பண்ணவும் முடியாது. சரி, டேய் விக்ரம், எதுக்குடா பயப்படுற? தைரியமா பேசு. ஹலோ, இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. இது அட, இது ஹான்சமோட வாய்ஸ். ஹலோ ஹலோ ஹான்சம், ஹலோ ஹலோ ஹான்சம், ஹலோ ஹலோ விக்ரம். விக்ரம், நீங்க தான் பேசுறீங்கன்னு தெரியும், பேசுங்க. எப்படிங்க? ஒரு ஹலோ தான் சொன்னேன், அதுவே என் வாய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்? ஐயோ, அறிவு கிட்ட வாத்தி உன்னதான் என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒரு ஃபீலிங்ல இருந்தேன். அந்த ஃபீலிங்கோட நீ ஃபோன் பண்ணி ஹலோன்னு சொன்னதும் பக்கத்துல பிடிச்சிக்கிட்டேன். இது என் வாத்தியோட வாய்ஸ் தானே. ஹலோ ஹலோ மிஸ்டர் வாத்தியாரே, உங்களோட வாய்ஸ் எனக்கு தெரியாம இருக்குமா? அது சரி, என்னங்க கீது, ஹான்சம் போய் விக்ரம் போய் இப்போ வாத்தியார் ஆயிட்டணும். அது அப்படிதான் ஃப்ளோல அப்பப்போ ஒன்று வரும். நான் எனக்கு சின்ன பேரை வச்சுட்டு வரேன். இதை ரசிக்கிறேன் பாரு. யூ வாத்தி, கவலைப்படாத, உன்னை என் ரூட்டுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். அது அப்படிதான் வாத்தியாரே, அப்பப்போ ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி கூப்பிடுவேன். அதுல கண்டுக்காதீங்க ஆன்சம். ம், சரிங்க கீது. ஆமா ஆன்சம், என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணிருக்கா என்ன? இல்லைங்க, எனக்கு உங்க நம்பர் தெரியாது. உங்க நம்பரை நீலா கொடுத்தாங்க. ஓ, அப்போ சபி கிட்ட என் நம்பர் கேட்டு வாங்கிருக்கீங்க. என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணிருக்கு. சொல்லுங்க ஆன்சம், எது வேணாலும் சொல்லுங்க, கேட்க நான் ரெடியா இருக்கேன். என்ன ஆன்சம்? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் தான் ஃபீலிங் வந்ததுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வாத்தி மனசுக்குள்ளேயும் ஃபீலிங் வந்திருக்கு. அது சரி, இது ஒரு தலை காதல் இல்ல, இருதலை காதல். சொல்லுங்க ஆன்சம். அது ஒன்றும் இல்லைங்க கீது, இப்போ நீலா எனக்கு கால் பண்ணாங்க. நாளைக்கு ஸ்கூல்ல +2க்கு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் இருக்காமா. நான் இன்னைக்கு வெளியில போயிட்டதுனால எனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க பிஸியா இருந்ததுனால உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலையாமே. அதான் என்ன இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொன்னாங்க. நாளைக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நாளைக்கு உங்களால் கேம்பஸ் போட முடிஞ்சாதான் முடியும்னு நினைக்கிறேன். அதான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்றேன். அடே வாத்தி, இது சொல்லதான் இவ்வளவு தயங்கினியோ? நான் கூட மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் சொல்றதுக்கு தான் இவர் தவிடுமாறாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, இந்த விஷயத்த சொல்றதுக்கு இந்த தரமாட்டமா. அப்போ ஃபீலிங்ஸ் சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம் தான் போலடி. கீர்த்து, அங்கிருந்து எது எதிர்பார்த்தாலும் வராது போல இருக்கு. நம்ம தான் வர வைக்கணும் இல்லையா? எல்லா ஃபீலிங்ஸும் நம்ம தான் கொடுக்கணும். அதுக்காக நாளைக்கு வாத்தியை பார்க்காமல என்னால இருக்க முடியாது. ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் தானே, நம்மளும் அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம். மிஸ்டர் ஆன்சம், ஏன் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணுமா என்ன? நாங்களும் ஸ்கூலுக்கு வந்து போறோம்ல, நாங்களாம் அட்டெண்ட் பண்ணக்கூடாதா? சரி, அப்படிலாம் இல்லைங்க கீர்த்து. நாளைக்கு நீங்க வந்தாலும் கேம்பஸ் போட முடியாதுல்ல, அது முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதுக்காக தான் நீங்க ஃபேர்வெல் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கீர்த்து. அடி பெரிய மனசு பாரி வல்லல், நீங்க வாங்க கீர்த்து, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மூஞ்சி பாரு, இன்னைக்கு கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணோமே, அதை பத்தி ஏதாவது பேசுவாரு பார்த்தா பேசவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை ஃபீலிங்ஸ் இல்லையோ? இந்த மனுஷனுக்கு எப்படி ஃபீலிங்ஸை கொண்டு வருது? ஓகே ஆன்சம், நீங்களே சொல்லிட்டீங்க, வராம இருப்பேனா? கண்டிப்பா வந்துடுறேன் ஆன்சம். ஆமா, நாளைக்கு நீங்க வந்துடுவீங்களா? அதங்க யோசிச்சுட்டு இருக்கேன், வரலாமா வேணாமான்னு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்கேங்க. அடே போத்தி, என்னது வரலாமா வேணாமான்னு திங்க் பண்றியா? ஹேண்ட்ஸம், என்ன ஹேண்ட்ஸம், உங்க ஸ்டூடெண்ட்க்கு ஃபேர்வெல் ப்ரோக்ராம் நீங்க வரலனா எப்படி? ஆஸ் a டீச்சர் நீங்க வரலனா எப்படிங்க? அட அது இல்லைங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி ட்ரெடிஷனல் வராங்களோ அந்த மாதிரி டீச்சர்ஸும் சார்ஸும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வரணுமாமா. ட்ரெடிஷனல்னா நாங்கள் இந்த வேஸ்டி ஷர்ட்ல வரணுமா? அதான் எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம லீவ் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். அட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸா? பரவாயில்லையே, ஹேண்ட்ஸம் பேண்ட் ஷர்ட்லயே பார்த்து போர் அடிச்சிருச்சு. வேஸ்டி ஷர்ட்ல நம்மால் பார்க்க எப்படி இருப்பாரு? அதுலயும் ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாரு. ஆனால் பார்த்தே ஆகணுமே. வாத்தி வந்துறியா? என்ன ஹேண்ட்ஸம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவ்வளோ ஆசையாக கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. இப்படி வராமல் இருந்தா எப்படி சார்? தப்பு இல்லை, வந்துருங்க ஹேண்ட்ஸம். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, வேற என்ன பண்ண, ட்ரெடிஷனலாக வந்து தான் ஆகணும். சரிங்க கீர்த்து, நான் மார்னிங் வந்துடுவேன். நீங்களும் வரீங்களா?
வந்துருங்க கீத்து. ஆமா ஹேண்ட்ஸம், நானே வந்துடுவேன். ஹலோ, நான் தான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஹேண்ட்ஸம். நாங்களே ட்ரெடிஷனல் வரல, அப்ப நீங்களும் ட்ரெடிஷனல் வரலாம்ல? ட்ரெடிஷனலா? யூ மீன் சாரி? சாரி ஹேண்ட்ஸம், அது எனக்கு கட்ட தெரியாதே. அது தெரிஞ்ச விஷயமாச்சு. சரிங்க கீத்து, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுலயே வாங்க. பட் லேடிஸ்லாம் சாரி கட்டினா ரொம்ப அழகா இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். நீங்களும் சாரியில வந்தா நல்லா இருக்கும். இட்ஸ் ஓகே கீத்து, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுலயே வாங்க. ஹேண்ட்ஸம், உங்களுக்கு சாரினா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு சாரினா பிடிக்கும் இல்லைங்க, பொண்ணுங்க சாரி கட்டினா அழகா இருக்கும்னு சொன்னேன். அதுலயும் நீங்க கட்டினா இன்னும் அழகா இருக்கும். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, சேல உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசல் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. மாமா, விச்சு மாமா, விச்சு, உன் கருப்பு தங்கமே. டே பிளாக்கி, எங்க போயிட்டா? என் பிளாக்கி ஆளை காணுமே. பிளாக்கி மாமா, விச்சு மாமா. டே விச்சு கண்ணா, ரூமுக்குள்ள இருப்பான்னு பார்த்தா ஆளையே காணும். என்கிட்ட இருந்து இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா கடவுளே, நீயும் நானும் தான் சேரணும்னு எனக்கு வந்த பிரச்சனைங்க அடியோடு போக்கிட்டாரு. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமே நான் உன்னை சுத்தி சுத்தி தாண்டா மாமா வர போறேன். முன்னாடி கொடுத்த டார்ச்சரை விட இப்ப டார்ச்சர் அதிகமா கொடுக்க போறேன். என் டார்ச்சர் தாங்க முடியாம அடியே பாரதி, நான் உன்னை லவ் பண்றேன்டி அப்படின்னு நீ சொல்லிடுவேன் மாமா. ஆல்ரெடி நீ லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது மனசுக்குள்ள இருக்கு. எனக்கு ஒரு மட்டும் மாமா உனக்கு தான் தெரியல. தெரிய வச்சிடறேன், சீக்கிரமே தெரிய வச்சிடறேன்டா மாமா. அதுக்கு தான் இந்த பாரதி உனக்கு தேடி வந்திருக்கேன் மாமா. விச்சு மாமா. ரைட்டு மாமா, இங்க இல்ல போல இருக்கேன். அப்ப எங்க இருப்பான்? காலையில நீ எங்க போற? இவ்வளவு காலையில நீ எங்க போக மாட்டேன். அநேகமா கேரளா தான் இருப்பேன். வரேன்டா மாமா, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி ஓடி வருவேண்டா மாமா. அதே போல நான் எங்க இருந்தாலும் உன்னை தேடி ஓடி வர வைப்பேன்டா மாமா. ஐ எம் கமிங் மாமா. வந்துட்டேன். விச்சு, டேய் விச்சு, எங்க போனா இவன்? இவ்வளவு காலையில எங்கடா போன? ரூம்ல போய் தேடினா ரூம்லயும் இல்ல. சரி, நீலா குட்டின்னு அண்ணி பின்னாடி சுத்துவேன்னு பார்த்தா கிச்சன்லயும் இல்ல, அண்ணி கூடவும் இல்ல, ரூம்லயும் இல்ல. சரி, டெரஸ்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிருப்பான்னு பார்த்தா இங்கேயும் ஆளை காணும். அப்படி எங்க தான் போயிருப்பான்? டேய் பிளாக்கி, உன்னை பார்க்கணும் தான் நான் ஆசையா ஓடி வந்தேன். அப்படி எங்கடா போய் தொலைஞ்ச? லட்டு அண்ணா நானே. ஐயோ அண்ணா இப்ப வந்தாங்க. நான் வேற விச்சு விச்சுன்னு கூப்பிட்டு இருந்தேன், கேட்டுருக்கோமோ? நல்ல வேற விச்சு தான் கூப்பிட்டேன், மாமனு கூப்பிடல. என்ன லட்டு, காலேஜ் டைம் ஆகலாம், டெரஸ்ல வந்து நின்னுட்டு இருக்கேன். அது அது வந்து நான் அது அண்ணா பூஜா ரூம்ல இருந்தாலும் திடீர்னு ஆளை காணும். அதான் எங்க இருக்கான்னு பார்க்கலாமே அப்படியே தேடிட்டு மேல வந்துட்டேனா. அப்படியா லட்டு? சரி லட்டு, காலேஜ் உனக்கு இன்னும் டைம் இருக்கலாம். ஆமாண்ணா, இன்னும் நிறைய டைம் இருக்கு. நான் இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல, பொறுமையா சாப்பிடலாமே. அதான் பூஜாவை தேடிட்டு வந்தேனா. ஏனா? இல்ல லட்டு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப நீ ஓகேவா? கொஞ்ச நாளா நீ யார்கிட்டயும் எதுவும் பேசாம டல்லாவே இருந்த, இப்ப எப்படி இருக்கா? சாரிண்ணா, அது கொஞ்ச நாளா ஏதோ ஒரு ப்ரெஷர், அதாண்ணா. அதனால என்னால யார்கிட்டயும் பேச முடியலண்ணா. சாரிண்ணா. ஆனா இப்ப அப்படி இல்லைண்ணா, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேண்ணா. என்னோட இந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு காரணமே அண்ணி தாண்ணா. அண்ணி தான் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே கிளியர் ஆச்சுண்ணா. இப்ப நானா இருக்கேண்ணா. எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, எந்த ப்ரெஷரும் இல்லைண்ணா. ரொம்ப ஜாலியா இருக்கேண்ணா. நீங்க சொல்லுங்கண்ணா. வெரி குட் லட்டு. என் லட்டு கேட்போம் இப்படி சிரிச்சபடி சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நல்லா இருந்த பாரு, அந்த மாதிரி இனிமே இருக்கக்கூடாது, புரியுதா? எப்பவும் என் லட்டு சந்தோஷமா இருக்கணும். என் பொண்டாட்டி உன் சந்தோஷத்துக்கு காரணம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்டு. உங்க பொண்டாட்டிலாம் ஒண்ணும் இல்ல, என்னோட அண்ணி. என்னோட அண்ணி தான் என்ன இந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கிறது. அதனால என்னோட அண்ணி மட்டும் தான். எனக்கு பொண்டாட்டி ஆனதுனாலதான் உனக்கு அண்ணியாவே இருக்கான் என் லட்டு குட்டி. நான் ஒத்துக்க மாட்டேனா, எனக்கு அண்ணி அப்புறமா தான் உனக்கு பொண்டாட்டி, சரியா? என் லட்டு இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரி லட்டு, அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன். மேடம் பிரியா பேசலாமா? இப்போ மேடம் எந்த டென்ஷன்ல இல்லையே, மேடம் கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? அண்ணா என்ன கிண்டல் பண்றீங்க? இல்லங்க, நீங்க இப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க, போதா குறைக்கு எங்களை விட பயங்கர டென்ஷன்ல இருக்கீங்க, ஒரே டல்லா வேற இருக்கீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கா. அதான் இப்ப கேட்டுக்கிறேன், மேடம் பிரியா அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? இந்த அண்ணன் கொஞ்சோண்டு பேசணும், பேசிக்கலாமா? இல்லங்க,
உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் கூட இந்த அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேறீங்களே, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அண்ணனுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. எப்போதான் இந்த ப்ராப்ளத்தை சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேனே. அண்ணா அப்படி சொல்லாதீங்க. அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. அப்படியே எனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை நானே ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும்னா. இப்படிதான் எனக்கு அண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இனிமே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பாரதியை பார்த்துப்பேனா. அண்ணா எனக்கு பேர் பாரதினா, அப்ப நான் தானே பாத்துக்கணும். என் பேரு நான் தானே காப்பாத்தணும். அதுக்குதான். எப்படின்னா கரெக்ட் தானே? என் லட்டு குட்டி, என் லட்டு பழையபடியானது சந்தோஷம் தான். அதை விட ரொம்ப தைரியசாலியா இருக்கா பாரு, அது அதை விட சந்தோஷம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என் குல்ஃபின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. அடி குல்ஃபி, ஒருத்தவங்களை எப்படியெல்லாம் மாத்துற? அது சரி, என்னையே மாத்தினாலாச்சு. என் லட்டு மாத்துறதா கஷ்டம். குல்ஃபி வந்து வச்சுக்கிறேன். அண்ணா என்னண்ணா அண்ணி ஞாபகம் வந்துருச்சு. மனசுக்குள்ளே டூயட் வருது. லட்டு என்ன நைட்டு உங்க அண்ணியை ஓட்டி அனுப்பியிருக்கேன், இப்ப என்ன ஓட்டலான்னு பாக்குறியோ? சும்மாண்ணா இப்படி எல்லாம் விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அண்ணா நான் அன்னைக்கிட்ட நைட்டு ஹோட்டலாம் இல்ல, நிஜமா தான் கேட்கிறேன். சீக்கிரமா எனக்கு ஒரு குட்டி பாப்பா பெத்து கொடுங்க, நானும் அத்தை ஆகணும்ல. அது சரி, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா குல்ஃபிரும் விட மாட்டேங்கிறாளே. லட்டு குட்டி, குட்டி பாப்பா பொறுமையா வரட்டும். அது வரைக்கும் நம்ம வீட்டுல தான் ஒரு குட்டி லட்டு குட்டி இருக்கால, இந்த லட்டு குட்டி வச்சு நாங்க கொஞ்சிக்கிறோம். அப்புறமா குட்டி பாப்பா வரட்டும், சரியா? அண்ணா நான் எனக்கு குட்டி பாப்பாலாம் இல்ல, நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன். இப்ப பாருங்க காலேஜ் முடிக்க போறேன். காலேஜ் முடிக்க போறேன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய பொண்ணு. இன்னும் நீங்க குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்போ என் லட்டு பெரிய பொண்ணு ஆயிட்டா, அப்படிதானே? ஆமாண்ணா நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன். இப்ப நான் ரொம்ப பெரிய பொண்ணு. காலேஜ்லாம் முடிச்சிட்டேனா என்ன சொல்லலாம், ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபேக்டரியில நானும் ஒரு போஸ்டிங் வரட்டுமா? நீங்க ஊன சொல்லுங்க, உடனே வந்துடுறேன். அதுக்கு என்ன லட்டு, நீ எதுக்கு போஸ்டிங்லாம் வரணும்? ஜம்முன்னு வந்து சிஓ சார் உட்காரு, என் லட்டு குட்டியை சிஓ ஆக்கிடு. ஐயோ அவ்வளோ பெரிய போஸ்டிங் எனக்கு வேணும். நான் சும்மா கேட்டேன், எனக்கு வேணாம். நீங்களே பாருங்க, டென்ஷன் ஆகிற வேலை நம்ம ஏத்துக்க கூடாதுன்னா நம்ம எப்பவுமே ஜாலியா இருந்துட்டு போயிடணும். அது சரி சரி, என் லட்டு குட்டி பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களா, அதனால என் லட்டு குட்டிக்கு நான் ஒன்று பண்ணலாம்னு இருக்கேன். அதை பத்தி தான் இப்ப லட்டு குட்டி கிட்ட பேச வந்திருக்கேன். பேசட்டுமா? என்னன்னு சொல்லுங்கண்ணா. லட்டு குட்டி உண்மையாவே பெரிய பொண்ணு ஆயிடுச்சு தானே? ஆமாண்ணா உங்க லட்டு பெரிய பொண்ணு ஆயிட்டான். அதனால நீங்க லட்டு குட்டிலாம் சொல்லக்கூடாது, லட்டுன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நான் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டேன். இப்ப நீங்க பாப்பா பேத்து கொடுத்தீங்கன்னா நான் ஒரு அத்தைனா. ஆரம்பிச்சிட்டியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்ல வந்ததை சொல்றேன். கடவுளே ஒரு டென்ஷனா இருக்கேன். ஹேண்ட்ஸம் கார சாரினா ரொம்ப பிடிக்கட்டாரு. ஆனா எனக்கு ஒரு சாரி கட்ட தெரியாது. இப்ப என்ன பண்றது? ஆஹா, கட்ட தெரியுதோ தெரியலையோ, சாரி சுத்திக்கிட்டாவது நான் சாரியோட தான் போகணும். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கன்ஃபார்ம் சாரியோட தான் போகணும். ஆனா என்கிட்ட சாரி இல்லையே. இப்ப என்ன பண்றது? அம்மா எத்தனையோ வாட்டி படிச்சு சொன்னாங்க, சாரி வாங்கடின்னு. அறிவு கட்ட முண்டமே, அப்பெல்லாம் உனக்கு தோணல. அப்ப எப்படி தோணும்? நான் தான் ஹேண்ட்ஸ்ல பாக்கலையே, இப்பதான் ஹேண்ட்ஸ்ல பார்த்தேன். அதுவும் நேற்று நைட்டு தானே அவருக்கு சாரி கட்டினா பிடிக்கும்னு சொன்னாரு. அதனால எனக்கு இப்பதானே தோணும். ஐயோ கேட்டு இப்படி புலம்பத்தை விட்டுட்டு சாரிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணடி. அது சரி, இப்ப சாரிக்கு ஏற்பாடு பண்ணாலும் அது கட்டி விட ஆள் வேணுமே. இந்த மம்மிக்கு காலையிலேயே கோவிலுக்கு போகணுமா? மம்மி டாடியும் ஜோடியா கோவிலுக்கு போயிட்டாங்க. நம்மள ஜோடி சேர்க்கணும்னு இவங்களுக்கு ஐடியாவே இல்ல போல இருக்கு. அண்ணன் அங்க சிங்கிளா இருக்கான், நான் இங்க சிங்கிளா இருக்கேன். எங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்த்து வச்சுட்டு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகணும். அண்ணனுக்கு ஜோடி சேர்த்தாச்சு, எனக்கு ஜோடி சேர்த்துட்டேன். ஆனா ஹேண்ட்ஸமா தான் சமாளிக்கணும். இது இதெல்லாம் உனக்கு கை வந்த காலடி. ஹேண்ட்ஸமா சமாளிச்சிடலாம். அப்படி அறிவு கட்டவரு சாரிக்கு ஏற்பாடு பண்ணாம இங்க நின்று புலம்பிட்டு இருக்கி. இந்த புலம்புல தள்ளி வச்சுட்டு சாரிக்கு ஏற்பாடு பண்ணு. பேசாம ஷாப்பிங் போயிடுவோமா? ஐயோ இவ்வளவு காலையில எவன்டி ஷாப் ஓபன் பண்ணி வைக்கான். பேசாம ஆன்லைன்ல போட்டுருவோமா? அது சரி, ஆன்லைன்ல போட்டா கூட அது நாளைக்கோ நாளானிக்கோ தானே வந்து சேரும். ஆனா எனக்கு இப்ப காலையில கட்டிட்டு போகணும். ஐயோ இன்னும் டைமே இல்லையே, 1 hour இல்ல 2 hours தான் இருக்கு. நான் எப்படி சாரி கட்டுறது? சாரி வேணுமே எனக்கு. மம்மி கீர்த்தமா, அண்ணா இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் மாதிரி அண்ணா வந்து நிக்கிறேன். வேணா உன்னதானே தேடிட்டு இருந்தேன். குயிக்கா வேணா அண்ணா. நல்ல அண்ணா, செல்ல அண்ணா. அண்ணா இப்ப நீ வர ரொம்ப அழகா இருக்கேண்ணா. என்னண்ணா பொண்ணு பார்த்தாச்சுன்னு ஒண்ணு சந்தோஷத்துல அழகு கூட்டிட்டோ? அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு குறையா இருக்கு. கீத்து, are you all right? நீ நல்லா இருக்கியா? எதுக்கு இவ்வளவு காலையில இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அண்ணா என்ன இப்படி கேக்குறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அண்ணா நான் ஒன்னும் சும்மா சொல்லல, உண்மையாவே யூ லுக்கிங் சோ ஹேண்ட்ஸம்னா, ரொம்ப அழகா இருக்கேன். எப்ப பாரதி பத்தி பேச ஆரம்பிச்சோமோ அப்பல இருந்து உன் ஃபேஸ் ஒரு ஜொலிஜொலிப்பு தெரியுதுன்னா, ஒருவேளை இதுதான் கல்யாண கலர்னு சொல்லுவாங்க அதுவோ? கீத்து விளையாடாதம்மா, நானே இப்போ உங்ககிட்ட இதை பத்தி தான் பேச வந்தேன். கீத்து இப்ப நீ கொஞ்சம் ஃப்ரீயா? அண்ணா நான் ஃப்ரீயா இல்ல, ஆனா என் அண்ணனுக்காக நான் எப்பவும் ஃப்ரீ தான். என் அண்ணன் என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்கேன். பேசுனா என்ன விஷயம்னா? ஆமா கீத்து, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேம்மா.
மம்மி டாடி கோவில் இருக்க போயிருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்பதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச முடியும். கீத்து, பாரதி நேத்து நீ எதை பத்தி பேச போறேன்னு எனக்கே தெரியும். என்னண்ணா பாரதி வீட்டுல சம்மதிப்பாங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு உனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கானா? அண்ணா நீ கவலைப்படாதண்ணா, அர்ஜுன் கிட்ட பேசுவேன், கண்டிப்பா பேசி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குவேண்ணா. அண்ணா எனக்கு பாரதி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும் எனக்கு என்ன பொருள் பிடிக்குதோ அது எல்லாமே உனக்கு பிடிக்கும்னு. அதே போல எனக்கு பாரதியை பிடிக்கும். அப்போ உனக்கும் பாரதியை பிடிச்சிருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுதுண்ணா. லட்டு, இவ்வளவு நாள் என் லட்டு குட்டி சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு நானும் அமைதியா இருந்துட்டேன். இப்ப என் லட்டு பெரிய பொண்ணுன்னு அவ வாயால சொல்லிட்டால, அதனால ஒரு அண்ணாவா என் லட்டுக்கு என்ன பண்ணணும் அது பண்ணணும்ல. அதான் இன்னில இருந்து அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன லட்டு புரியல? என் லட்டு குட்டிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா என்னண்ணா என்னண்ணா திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்ன லட்டு, என்ன லட்டு குட்டிக்கு வெக்கம் வருது போல இருக்கேன். ஆமா, இப்பதான் நீ லட்டு குட்டி சொன்னா நான் சின்ன பொண்ணு இல்ல பெரிய பொண்ணுன்னு. அப்போ இந்த பெரிய லட்டு குட்டிக்கு மாப்பிள்ளை பார்க்க வேணாம். அதான் என் லட்டு குட்டிக்கு இன்னில இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேட போறேன். என் லட்டு குட்டிய ரொம்ப அன்பா பாசமா எவன் பாத்துக்கிறானோ அவனை தான் என் லட்டு குட்டிக்கு மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்த போறேன். அது எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, என் லட்டு குட்டிக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இந்த அண்ணன் கொண்டு வந்து நிறுத்த போறேன். என்ன லட்டு, அண்ணன் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே தானே? என் லட்டு குட்டிக்கு கல்யாணத்துல சம்மதம் தானே? இல்ல கேட்டு நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா எனக்கு தெரியும்ண்ணா, நீ அண்ணா பத்தி எனக்கு நல்லா தெரியும், பாரதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. பாரதி ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா, ரொம்ப கியூட்டான பொண்ணு. அவன் கொஞ்சம் பிடிவாதக்காரி தான், ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவங்க அண்ணி அவளுக்கு பிடிக்காது. ஆனா அவன் மேல தப்புன்னு தெரிஞ்சதும் அவங்க அண்ணிக்கிட்ட எங்க எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டா தெரியுமா? நீ சொல்லுண்ணா, பிடிவாதக்காரி ஹெட் வெயிட்டா இருந்தா எங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்பாளா? அப்போ அவளுக்கும் நல்ல மனசு இருக்குதானே? உண்மையிலேயே பாரதி ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா, எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைண்ணா, உனக்கும் பாரதி ரொம்ப பிடிக்கும். நீ பாரதி கிட்ட பேசுறது இல்லைண்ணா, நீ பேசி பாருண்ணா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா நீ ரொம்ப பாசமா அன்பா இருப்பண்ணா. உன் தங்கச்சி என்னையே இந்த அளவுக்கு பாத்துக்கிற, அப்ப பாரதியை நீ எந்த அளவுக்கு பாத்துப்ப எனக்கு தெரியும்ண்ணா. என்ன லட்டு குட்டி எதுக்கு தயங்குற? நீ பாரு லட்டு, என்னைக்கா இருந்தாலும் என் லட்டு குட்டி கல்யாணம் ஆகி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகதான் செய்யணும். அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அண்ணன் அதுக்காக உன்ன ரொம்ப தூரமெல்லாம் கொடுக்க மாட்டேன், என் பக்கத்துல தான் வச்சிருப்பேன். சரியா? என் பக்கத்துலயே உனக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அதனால என் லட்டு எதுவும் நினைச்சு கவலைப்பட வேணாம். அண்ணா இல்லண்ணா, அது வந்து உன் விருப்பம் இல்லாம இந்த அண்ணன் எதுவும் செய்ய மாட்டேன். உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கதான் அண்ணா இப்போ உங்ககிட்ட நேரடியாக இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். சொல்லு லட்டு, உனக்கு கல்யாணத்துல விருப்பமா விருப்பம் இல்லையா? அண்ணா அது வந்து அண்ணா அது சரிங்க. சரி குட்டி, நீ எப்ப வந்த? அண்ணன் தங்கச்சி பேச ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன். ஏங்க கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையான்னு அவகிட்ட கேட்டா அவ எப்படிங்க சொல்லுவான்? அவளுக்கும் வெக்கமா இருக்காதா என்ன? அதெல்லாம் அவளுக்கு சம்மதம்னு அவ மௌனமே சொல்லுதே, அப்புறம் என்னங்க? இல்ல அண்ணா அது ஓ, இதுதான் மௌனம் சம்மதம் சொல்லுவாங்க. அதுவும் என்ன லட்டு குட்டி, அப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? நீ சொல்றதெல்லாம் சரிதான். பாரதி நல்ல பொண்ணுதான். பாரதி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியுமா? அண்ணா அப்ப நீ பாரதியை பாத்தியா? பாரதி கிட்ட பேசியா? ஆமா கிட்டு, நான் பாரதியை பார்த்துருக்கேன். பாரதி கிட்ட பேசவும் செஞ்சிருக்கேன். பாரதி என்கிட்ட பேசியிருக்கான். அப்படி போடு. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்திருக்கீங்க, பேசவும் செஞ்சிருக்கீங்க. அண்ணா ஆனாலும் நீ ரொம்ப கல்லண்ணா, என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? அண்ணா கேட்டு வந்தா என்கிட்ட சொல்ல வேணாம், பாரதி விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லலாம். அப்போ உனக்கும் பாரதியை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? அண்ணா நான் கூட ரொம்ப பயந்தேண்ணா, எங்க உனக்கு பாரதியை பிடிக்காதானு. எனக்கு பிடிச்சிருச்சே, நம்ம அண்ணனை கம்பல் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினைச்சேன். அப்பா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கும் பாரதியை பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இனிமே நான் தைரியமா போய் அர்ஜுன் கிட்ட பேசுவேண்ணா. கிட்டுமா, பாரதி நல்ல பொண்ணுதான். பாரதி யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேணாம், உன்னோட பேச்சிலே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீயும் பாரதியை விரும்ப ஆரம்பிச்சிட்ட அப்படிதானே? அண்ணா இல்லண்ணா, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க உனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு இஷ்டம் தான் படிக்கணுட்டு. அப்போ நான் மேற்கொண்டு படிக்கிறேன்னா இப்பவே எதுக்கு நான் கல்யாணம்? அட ஆமா, படிக்கணும்னு இஷ்டம் தான் சொல்லியிருக்கேன். தாராளமா படி லட்டு. யார் படிக்க வேண்டாம்னு சொன்னா? ஆமா பாரதி, நீ கவலையே படாத. உங்க அண்ணன் உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கணும்னு ஆசையில இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவர் பார்க்க போற மாப்பிள்ளையும் அந்த ஆசையில இருக்கிற மாதிரிதான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கட்டி வைப்பாரு. அதனால நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம். உங்க அண்ணன் உனக்கு எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நீ ஒரு பெரிய இடத்துக்கு தான் வாக்கப்பட்டு போகணும்னு உங்க அண்ணன் நினைக்கிறாரு. இங்க எப்படி நீ இருக்கியோ
அப்படிதான் போற இடத்துலயும் இதே சந்தோஷத்தோடையும் இதே சொத்து சுகத்தோடையும் இருக்கணும்னு உங்க அண்ணன் நினைக்கிறாரு. உங்க அண்ணன் நினைக்கிறதும் நியாயம் தானே. அதனால உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா உங்க அண்ணன் கூட்டிட்டு வருவாரு. அதனால நீ எதை நினைச்சு பயப்படாத பாரதி. ஏய், என்னடி குல்பி பேச்சு ஒரு மார்க்கமா இருக்கேன். உனக்கு அப்புறம் வந்து வச்சுக்கலாம். லட்டு அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்காத. இங்க பாரு லட்டு, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய தான் அண்ணன் பார்ப்பேன். உன் மனசுக்கு பிடிச்சவன மட்டும்தான் அண்ணன் உனக்கு கல்யாணமே பண்ணி வைப்பேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லி அனுப்பிடுவேன். அவன் எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி வேணான்னு அனுப்பிடுவேன். உனக்கு பிடிக்கணும் எதுவா இருந்தாலும் என் லட்டுக்கு பிடிச்சா மட்டும்தான். ஓகேவா லட்டு? லட்டு அண்ணன் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. ஏதாவது லவ்வு அண்ணா அது வந்து என்னங்க கேள்வி இது? உங்களை பத்தி பாரதிக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நான் வச்சு விரும்புற விஷயம் தெரியாதுல்ல. அதான் அண்ணி இப்படி பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அண்ணியே அன்னைக்கிட்ட எங்களுக்காக பேசுவாங்க. கேட்கணும் தான் அண்ணன் உன் தேடி வந்தனே. இப்ப கேட்டுட்டேன். இப்ப அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் இப்போ முழு மனசோட என் லட்டு குட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ள, என் லட்ட என்ன விட கையில வச்சு தாங்குற மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இங்க பாரு பாரதி, நீ வச்சதை கட்டிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பியான்னு எனக்கு தெரியாது. என் தம்பி நல்லவனா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லைன்னா அண்ணன் தேடிக்கிட்டே இருப்பேன். சரியா லட்டு? ஏங்க உலகமே இவளென இவன் வாழும் அழகே. லட்டு அவன் கல்யாணத்தை பத்தி பேசுறதும் என்னன்னு தெரியல. அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆனதும் நீ இங்க இருந்து போயிடுவேலாம். செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணா கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வரும். எண்ணமே இல்ல அப்படிதானே? சரி வா, இங்க கார்ல உட்காந்து என்ன பண்ண? ப்ரோ ஹலோ ப்ரோ, யாரும் கூப்பிட மாதிரி இருக்கு. நம்மளதானோ?